राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। அழகான ஸ்ரீராம நவமி தினம் இன்னைக்கு. அழகான ஸ்ரீ சமர்த்த தாச நவமியும் இன்னைக்கு தான். பகவான் தான் அவதாரம் பண்ண தினத்திலேயே தன்னுடைய பக்தனையும் அவதாரம் பண்ண வச்சுட்டான். 1528க்கு அப்புறமா அயோத்தியால ராமன் தன்னுடைய திருமாளிகையில அழகா நமக்காக கொண்டாடின்ற ஸ்ரீராம நவமி இதுதான். கிட்டத்தட்ட 496 வருஷங்கள் ஆயாச்சு. ஒரு 500 வருஷ போராட்டம், அத்தனை பேருடைய உழைப்பு, பக்தி, ஸ்ரத்தை. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, பலருக்கு அயோத்தியா போனதில்லை, ராமர் கோயில் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. ஆனாலும் வருஷா வருஷம் எல்லாருமே ஸ்ரீராம நவமி கொண்டாடிட்டு தான் இருந்தோம். அயோத்தியால ராமர் கோவில் இல்லை அப்படின்றது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் ஸ்ரீராம நவமி கொண்டாடும், அவ்வளோதான். அயோத்தியா எங்க இருக்குன்னு தெரியாது, அப்படிலாம் தெரியவே தெரியாது. அப்ப ஆனாலும் ராமன் இந்த தேசத்துல பக்தாளுடைய ஹிருதயத்திலையும் பக்தருடைய கிரகங்களிலையும் சாஸ்வதமா வாழ்ந்துட்டு தான் இருந்தான். ரொம்ப விசேஷம் அந்த ராமச்சந்திர மூர்த்தி. அதாவது தர்மம் எப்படியும் ஜெயிக்கும், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும், ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதற்கு ப்ரூஃப் அயோத்தியால ராமனுடைய சன்னிதானம். இன்னைக்கு அத்தனை பேருடைய ஹிருதயத்தில் அவ்வளவு ஆனந்தம். நிஜமாவே ஒரு குதூகலமான ஒரு ஸ்ரீராம நவமி அப்படின்னா இதுதான். அந்த ஸ்ரீராம நவமியில எங்களுக்கு பெரிய பாக்கியம். நான் இன்னைக்கு மங்களூர்ல இருக்கேன். ரொம்ப அழகா ஆனந்தமா காத்தால ஆதி அனந்தபுரா எந்த இடத்துல பபியா முதலை வாழ்கின்றதோ, இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு இது 3வது முதல்ல வந்திருக்கு. நான் 2வது முதலையை பார்த்துருக்கேன். முதலையை நான் பார்த்ததில்லை. பிரிட்டிஷ்காரன் சுட்ட முதலை நான் பார்த்ததில்லை. அதுக்கப்புறமா இருந்த முதலையை நான் பார்த்துருக்கேன். அந்த பபியா போய் இப்ப குட்டியா ஒரு பபியா வந்திருக்கு. ஆனா அதை நாங்கள் இன்னைக்கு பார்க்க முடியல. ஆனா அங்க இருக்கு அப்படின்றத அங்க இருக்கிறவா எல்லாருமே அழகா கன்ஃபார்ம் பண்ணார்கள். அப்ப ஆதி அனந்தபுராவுடைய தரிசனம், மா மங்களாதேவியினுடைய தரிசனம். இதுல இன்னைக்கு எல்லாத்தோட ஹைலைட் கதரி மஞ்சுநாத சுவாமியினுடைய கோவில்ல முக்கியமா சீதா பிராட்டி தவம் பண்ண குகை, பாண்டவர்கள் வாழ்ந்த குகை அப்படின்ற ஒரு குகையை போய் இன்னைக்கு தரிசனம் பண்ற பாக்கியத்தை பகவான் அவ்வளவு அழகா கொடுத்துட்டான். அத்தனை சிரேஷ்டமான ஒரு நாள் இந்த ஸ்ரீராம நவமி. சமர்த்த ராமதாச நவமி ஒவ்வொரு வருஷமும் நினைச்சுப்பேன்.
இந்த மகாத்மாக்கள்லாம் அவதாரம் பண்ண இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு இந்த ஜாம்ப் சமர்த்த ராமதாசருடைய அவதார ஸ்தலம் அது. இப்போ ராமதாசருடைய சரித்திரம் ஆரம்பிச்சு இப்போ 130 நாள். அதுக்குள்ளேயே டிசம்பர் மாசத்துல ஜாம்ப் போய் பார்த்துட்டு அவருடைய ஜென்மஸ்தலம் பார்த்த பாக்கியம் கிடைச்சிடுது. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அங்கே ஜாம்பில் எல்லாம் சமர்த்த ராமதாச ஜெயந்தி அவ்வளவு அழகா கொண்டாடுவார்கள். அந்த ஆனந்தம் நமக்கு இன்னைக்கு வாய்ச்செடுத்து. அத்தனை சிரேஷ்டம் இந்த பாரத தேசம், சனாதன தர்மம். சத்ரபதி சிவாஜியும் இந்த சனாதன தர்மத்தினுடைய ஹிந்து ஸ்வராஜ்யத்துக்கு தான் அத்தனை போராடிட்டு இருந்தான். சமர்த்த ராமதாசர் அத்தனை அழகா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். வேணாபாய் கணவனை இழந்தவள் சின்ன வயசுலேயே. ஆனா அத்தனை ஜோரா அவள் சமர்த்த ராமதாசருடைய அனுகிரகத்தினால ஒரு மடத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஸ்திதிக்கு வந்துட்டார். அத்தனை அழகு அடுத்த தலைமுறையை தயார் பண்ற அளவுக்கு அவள் வந்தாச்சு. சத்ரபதி சிவாஜிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கிற அளவுக்கு அவளுடைய பக்குவத்தை கொண்டு வந்துட்டார் சமர்த்த ராமதாசர். அவள் பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி அவள் ஐஷுண்டு சஜ்ஜன்கட் ஐஷுண்டு வரார் சமர்த்த ராமதாசர். அங்கதான் அழகா ஒருத்தருக்கு குருவுக்கெல்லாம் என்ன சம்பத்து இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் அழகா வியாக்கியானம் பண்ணார் அந்த வேணாபாய். அவளுக்கு சமர்த்த ராமதாசருடைய பல்வேறு விதமான பரிமாணங்களை பார்க்கணும்னு ஆசை. அவருடைய ஸ்வரூபத்தை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதாவது எப்படி இப்ப நம்ம சுவாமி ராமானுஜர் ஆதிசேஷ அவதாரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவருடைய ஆதிசேஷ அவதாரத்தை உள்ளபடி பார்த்தது யார் அப்படின்னா, தொண்டனூர்ல அவரிடத்துல வாதம் பண்ண 12000 ஜெயின மத துறவிகள் தான் அவருடைய 1000 தலை ஆதிசேஷ ரூபத்தை பார்த்தார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆதிசேஷ அவதாரம்ன்றத அவருடைய ஒரு சிஷ்யை பார்த்தாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி தங்களுடைய ஸ்வரூபத்தை உள்ளபடி காட்டி கொடுக்கறது கிடையாது. யாரோ சில பேருக்கு ரொம்ப அதிபூதா மாதிரி, இல்லாட்டி எல்லா ஆச்சாரியர்களும் ஒன்று காட்டி கொடுக்கறது இல்லை. சில பேர் மட்டும், சில ஆச்சாரிய புருஷா மட்டும்தான் தங்களுடைய ஸ்வரூபத்தை உள்ளபடி காட்டி கொடுக்கிறார்கள். அப்படி தாங்கள் வருவார்கள், உபதேசம் பண்ணுவார்கள், ஜனங்களுக்கு சத்வழி காட்டுவார்கள், அவர்களை பக்குவப்படுத்துவார்கள், அவர்களுக்கு பகவத் அனுபவத்தை அனுபவிக்கும்படியா செய்வார்கள். அவ்வளவுதான் வழிய தான் யார் அப்படின்றத உள்ளபடி நிறைய மகாத்மாக்கள் காட்டி கொடுக்கிறது கிடையாது. இவளுக்கு சமர்த்த ராமதாசருடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை. நேரடியா வாய் திறந்து கேட்கல. அவளுக்கு முக்கியமா தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, தான் கிளம்ப வேண்டியது அப்படின்ற ஒரு மனசும் வந்துடுத்து. ஆனா அவளுக்கு இந்த ஒரு ஏக்கம் மட்டும், இந்த ஒரு தாபம் மட்டும் இருந்துட்டு இருந்தது. அப்ப இந்த வேணாபாய் மனசுக்குள்ள அதை பிரார்த்திச்சுட்டே இருக்காது. சஜ்ஜன்கட்ல தான் இவள் எல்லாரும் இருக்கா. சமர்த்த ராமதாசர் ரொம்ப பார்த்து அவளத்தை பேசுறது. அவளுக்கு தெரிஞ்சுடுத்து இவளுக்கு கிளம்புற அந்த மனசு வந்தாச்சு அப்படின்னு. ஆனா ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கிறார் அவர். வேணா சுவாமிக்கு அந்த பிடிப்பு விட்டு போயிடும். அதாவது போதும் தோணியாச்சுன்னா ஒவ்வொன்றுலேருந்து பிடிப்பு விட்டு போகும். இந்த பிடிமானம் விட்டு போகாதபடி பிடிச்சு வச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளுமே இவளுக்கு சமர்த்த ராமதாசருக்கு சமைக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அக்கா பாய், வேணாபாய் எல்லாருமே இங்க வந்திருக்கார்கள். இப்போ வேணாபாய் சமைக்கிறா. சமர்த்த ராமதாசர் ஒருவேளை காத்தால பால் சாப்பிடுவார், அதுக்கப்புறம் மத்தியானம் ஏதான ஆகாரம் எடுத்துப்பார், அவ்வளவுதான். காத்தால டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி டிஃபன், இந்த மாதிரி கிடையாது சமர்த்த ராமதாசருடைய ஸ்வபாவம்.
அதனால மத்தியானம் பார்த்து பார்த்து சமைப்பா. அதுவும் சமைச்சுட்டு ஒரு அறையில கொண்டு வச்சிருவா. அப்ப கல்யாண் சுவாமி யாராவது சமர்த்தராமதாசருக்கு பரிமாறுவா, இல்லாட்டி அவரே போட்டு சாப்பிட்டுப்பார். வேற யாரும் இருக்க மாட்டாங்க, மற்ற யாரும் பார்க்க மாட்டா. இல்லாட்டி யாராவது பரிமாறுவா சமயத்தில், அவ்வளவுதானே ஒழிய மற்ற யாருமே அந்த சமயத்துல அவரோட இருக்க மாட்டா. அப்ப ஒரு நாள் வேணாபாய் எல்லாம் சமைச்சாச்சு. அவள் சமைச்சிட்டு அந்த அறையில எல்லாம் வச்சாச்சு. வச்சுட்டு அழகா வெளில வந்துட்டா. சமர்த்தராமதாசர் கதவை அடைச்சாச்சு. அவ அப்பதான் வச்சுட்டு வந்துட்டா. அப்ப அவள் பார்க்கறா, இந்த கோசுமல்லி நம்ம சொல்லுவோம், குசும்பீர் அப்படின்னு சொல்லுவா மகாராஷ்டிரால. சாலட் அவ்வளவுதான், வடபருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காயெல்லாம் போட்டு பருப்பெல்லாம் போட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வெஜிடபிள் சாலட் மாதிரி. அது கோசுமல்லி அப்படின்னு கர்நாடகாலெல்லாம் சொல்ற வழக்கம் உண்டு. அப்ப வெளியில வந்துட்டா. பார்த்தா அவளுக்கு ஒரு பெரிய சந்தேகம், அந்த கோசுமல்லி வச்சோமா வைக்கலையா இலையில. ஒரு தடவை வச்சாச்சுன்னா அவளை திருப்பி உள்ள போய் பரிமாற மாட்டார். ஒரு தடவை என்ன பரிமாறாலும் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் திருப்பி கேட்கவும் மாட்டார் சமர்த்தராமதாசர். அப்ப இவளுக்கு அது புரியல. ஆனா ஐயோ அவருக்கு வைக்கணுமே, அப்புறம் சாப்பிடலையே அப்படின்னு ஆதங்கான. இப்பதானே கதை சாத்திட்டு வந்தேன், சரி உள்ள போய் இந்த கோசுமல்லி வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதவை திறந்து உள்ள போறா. கையில கோசுமல்லி எடுத்துட்டு போறா. போய் பார்க்குற நேர தட்டில் சமர்த்தராமதாசர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாதாரண சாப்பிடும்போது யாரும் அங்கே இருக்க மாட்டா. கல்யாண சுவாமி இருப்பா, இல்லாட்டி யாருமே இருக்க மாட்டா. இப்போ யாரும் பரிமாறத்துக்குன்னு போகவும் மாட்டார். அன்னைக்கு என்னமோ அதுக்குள்ள சாப்பிட்ருக்க மாட்டார் அப்படின்னு உள்ள போனா தட்டில் பார்த்தா அந்த கோசுமல்லி இருக்கு. அப்ப பார்த்தா ஓ இருக்கு, அப்ப நான் போடலன்னு நினைச்சது தப்பு, போட்டுட்டேன் போல இருக்கு. தட்டில் பரிமாறிட்டு தான் வந்திருக்கேன். அந்த ரோட்டி சப்ஜி நல்லா உண்டு, பரிமாறிட்டேன். சரி தட்டை பார்த்து அப்படி சமர்த்தராமதாசரை பார்க்குற. சமர்த்தராமதாஸ் எடுத்து சாப்பிட்றார், பிரசன்னமா இருக்கார். அப்பதான் அவள் பார்க்குறா, அங்க சமர்த்தராமதாசருடைய ஸ்வரூபத்தை தாண்டி இன்னும் ஒரு உருவமும் இருக்கு. ஸ்வயம் ஆஞ்சநேய ஸ்வரூபம். ஒரு க்ஷணம் அவளுக்கு அங்க ராமதாசர் தெரியல, ராமதாசன் தெரிஞ்சான். சரியா சொன்னோம்னா ஆஞ்சநேயர் அங்க உட்கார்ந்து இவள் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கா. ஒரு க்ஷணம் சமர்த்த ராமதாசர், ஒரு க்ஷணம் ஆஞ்சநேய சுவாமி ஜம்முனு கம்பீரியமா உட்கார்ந்து. நினைச்சு பாருங்க, ஆஞ்சநேய சுவாமி அந்த ஆகாரத்தை சாப்பிட்றாருன்னா எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்ப எவ்வளவு ஒரு பக்குவத்தில் அவள் இருந்திருக்கணும். அவளுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசை இருந்தது. சமர்த்த ராமதாசருடைய ஸ்வரூபம் என்னன்னு உள்ளபடி புரிஞ்சுக்கணும்னு. அவளுக்கு இவருடைய விஸ்வரூபம் எல்லாம் பெரிய, இப்ப அர்ஜுனனுக்கே பெரிய விஸ்வரூபம் வேண்டாம், எனக்கு உன்னுடைய சாதாரண சதுர்புஜ ரூபத்தை காட்டுன்னு தானே கேட்கிறேன். அதுதான் என்னால தாங்க முடியறதுன்னு. அப்ப இவளுக்கு பெருசா அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமா, எப்படி வியாசர் புத்ரா புத்ரா அப்படின்னு கூப்பிடும் பொழுது சுகபிரம்ம மகர்ஷி பதில மரங்கள் பதில் சொல்லிட்டு, அந்த மாதிரி எங்கும் நிறை பரபிரம்ம ரூபமா இவளால தாங்க முடியாது. ஆனா இவர் இன்ன ஸ்வரூபம்னு தெரிஞ்சா போதும், ஜம்முன்னு ஆஞ்சநேய சுவாமி ராம் 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 அப்படின்னு ஜபிச்சுண்டு அழகா சாப்பிட்றத பார்த்தா கண்கள்ல கண்ணீர், கைய கூப்பிண்டா, தொப்படு மூர்ச்சியாய் விழுந்துட்டா. சமர்த்தராமதாசர் ஒன்னும் சொல்லவும் இல்லை, அவளை எழுப்பவும் இல்லை, என்னாச்சுமான்னு கேட்கவும் இல்லை. பார்த்தாள், தரிசனம் கிடைச்சது, மூர்ச்சியாய் விழுந்துட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்கறாங்க, ராமதாசரும் இல்லை, யாருமே இல்லை. பக்கத்துல அக்கா பாய் இருக்கா. அதுக்குள்ள சமர்த்தராமதாஸ் சாப்பிட்டு எழுந்து போயிட்டார். அவளை எழுப்பவும் இல்லை, என்னடி ஆச்சுன்னு கேட்கவும் இல்லை. அவருக்கு தெரியுமே எதை பார்த்து அவள் பிரமிச்சு போய் மூர்ச்சையை விழுந்த ஆள் அப்படின்னு அவருக்கு தெரியுமே. அக்காபாய் பார்க்குற, என்ன ஆச்சு வேணா அப்படின்னும் பொழுது கண்கள் அவளுக்கு அப்படியே கண்ணீர், கையை கூப்பின்னு இருக்கு. அவளை பார்த்தாலே தெரியாது ஒரு பெரிய பகவத்
அனுபவத்தை அனுபவிச்சிருக்காள் அப்படின்னு சொல்லி. அப்ப அக்காபாய் கேட்குறா, என்ன ஆச்சு வேணாம், எனக்கு ஏதோ ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம், குரு அனுகிரகம். கேட்கவும் இல்லை அக்காபாய், ஏன்னா அது ஒரு பகிர்ந்துக்க மாட்டா. அப்ப வேணாபாய் சொல்றா, அக்கா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா என்ன? அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. ஸ்வயம் ஆஞ்சநேய மூர்த்தி ஸ்வரூபத்துல சமர்த்த ராமதாசர் ஆகாரம் சாப்பிட்றத நான் பார்த்தேங்க்கா அப்படின்னு. நீ அக்காபாய் கண்கள்ல கண்ணீர். ஏன்னா ஏற்கனவே அக்காபாய்க்கு தெரியும் வேணாபாய்க்கு பகவான் ராமன் ரமாபாய்யா காட்சி கொடுத்துருக்காங்க. அதுலயே அவளுக்கு ரொம்ப மரியாதை வேணாபாய் மேல. அவள் கேட்க கூட கேட்டால, எனக்கு இந்த ரமாபாயை காட்சி தர சொல்லு அப்படின்னு கூட அவள் கேட்டா இல்லையா. இப்ப வேணாபாய்க்கு அடுத்த அனுபவம் சமர்த்த ராமதாசருடைய ஆஞ்சநேய ஸ்வரூப அனுபவம். இப்படி இருந்து யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு பாக்கியம் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி, சமர்த்த தாச நவமி. அதுல வேணாபாய்க்கு கிடைச்ச அனுமத் தர்சன வைபவத்தை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம். அப்ப அத்தனை சிரேஷ்டம் இந்த வேணாபாய். அப்படியே அக்காபாய் கட்டி பிடிச்சுண்டா, கண்கள்ல கண்ணீர். கட்டி பிடிச்சிருந்தவ டக்குன்னு வேணாபாய் அழகா நமஸ்காரம் பண்ணிட்டா. அவ அக்கா என்னன்னா, இவ்வளோ பெரிய அனுபவம் இது, அட்லீஸ்ட் இதை நீ அனுபவிச்சாய், நீ சொல்றத கேட்கிற பாக்கியம் எனக்கு வாய்ச்சிருக்கு. நிஜமாவே குரு கிருபை உனக்கு பூரணம் அப்படின்னு சொல்லி வேணாபாயை திரும்ப ஆலிங்கனம் பண்ணின்றாள் அக்காபாய். வேணாபாய்க்கு இப்ப அப்பாடா மனசு திருப்தி ஆயிடுதுன்னா, அவள் இது ஒண்ணுதுக்காக ஏங்கிட்டு இருந்தா, அதுவும் அவளுக்கு கிடைச்சிடுது. ஆனா இதுக்கு அவள் சமர்த்த ராமதாசர் முன்னாடி பார்த்தா எப்படி இருந்தது எல்லாம் ஒண்ணுமே அதை பத்தி அவர் பிரஸ்தாபிக்கவே இல்லை. அவளுக்கு என்ன தரிசனம் வேணுமோ அதை கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அதை பத்தி அவர் யார்கிட்டையும் இதை பத்தி சொல்லவும் இல்லை. அவளிடத்துல திரும்பியும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணவும் இல்லை. யாருக்கு என்ன உண்டோ அதை குரு அனுகிரகம் பண்ணிடுவார். அதனால அதுக்கு மேல உட்காந்து யோசிச்சுண்டு அவளுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல, இல்லாட்டி எனக்கு கிடைச்சது அவளுக்கு கிடைக்கல, எல்லாம் அவசியமே இல்லை. நீங்க பாட்டுக்கு உங்க பக்தியை பண்ணுங்க. நிச்சயமாக பகவான் அவ்வளவு ஜோராக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியே தீருவான், சந்தேகமே வேண்டாம். அதுவும் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி, சமர்த்த ராமதாசன் நவமி. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்க குடும்பமும் பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட பகவான் இஷ்டப்படி சௌக்கியமா இருக்கணும். நிறைய யாத்திரைகள்லாம் போகணும், நிறைய திவ்யமான ஸ்தலங்கள் எல்லாம் தரிசிக்கணும். பகவான் உங்களை கூட இருந்து வழி நடத்துவார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा. जय भोलो आदि अनंत पद्मनाभ स्वामी की जय. जय भोलो भक्त भबिया मुदलैक जय. जय भोलो खद्री मंजुनाथ स्वामी की जय. जय भोलो मंगलूर मंगलादेवी की जय. मंगलादेवी स्वयं परशुरामरे प्रतिष्ठा पण्ण अழகான देवी. खद्री
கதலி வனம் அது. கதலினா வாழைப்பழம். அந்த கதலி வனத்துல பரசுராமர் தபஸ் பண்ண, அந்த பரசுராமருக்கு அழகான அனுகிரகம் பண்ணவர் தான் மஞ்சுநாத சுவாமி, கத்ரி மஞ்சுநாத் சுவாமி. அங்கதான் கோரக்ஷநாதர்லாம் தபஸ் பண்ணியிருக்காரு. அதனால ரொம்ப அழகான ஒரு இடத்துல இருந்து துளுநாடு, இந்த துளுநாட்டிலிருந்து இன்றைய ஸ்ரீராம நவமிக்கு நமக்கு வேணாபாயினுடைய அழகான அற்புத ஆஞ்சநேய அனுபவம் அனுபவிக்கிற பாக்கியத்தை பகவான் கொடுத்தான். ராதே கிருஷ்ணா.